அன்பு நெஞ்சங்களே, நாம் பிறந்த இந்த இந்திய மண் ஆயக்கலைகள் 64க்கும் தாய் வீடாகும். இந்த கலைகள பிடிச்சு வச்சுக்கிட்டு, நம்ம முப்பாட்டனுக பண்ணிய சேட்டைகளுக்கு அளவே கிடையாது. அப்படி ஒன்றை பார்ப்போம். ஒரு குரு, அவருக்கு 3 சீடர்கள். மூவருமே சித்தர்கள், மூவருமே முனிவர்கள், மூவருமே தமிழகத்தில் புகழ் பெற்றவர்கள். இந்த மூவரும் எழுதிய நூல்களும் உள்ளன. குருவானவர் ஒரு குறிப்பிட்ட வயது வரை பெண் என்ற ஒரு இனம் இருக்கிறது என்பதே தெரியாமல் வளர்க்கப்பட்டவர். பிற்காலத்தில் அவர் பெண் அருகில் இல்லாமல் தூங்குவதே இல்லை. இவரும் இவரது சீடர்களும் பரகாய பிரவேசம் என்னும் கலையில் வல்லவர்கள். இதனால் கூடு விட்டு கூடு வாய்வார்கள். தங்கள் உடலை விட்டு ஆவிரூபமாய் பிரிந்து உலகின் பல நாடுகளுக்கும் செல்வார்கள். உதாரணமாய் இவர்கள் நம் அருகில் நின்றால் நம் கண்ணுக்கு புலப்பட மாட்டார்கள். இதை பயன்படுத்தி இவர்கள் செய்த ஒரு காரியம்தான் நம் மனதுக்கு கொஞ்சம் ஒவ்வாமை தருவதாக இருக்கும். அதாவது, இரவு நேரங்களில் இளம் தம்பதியினர் மற்றும் முதலிரவு தம்பதியர் அறைக்குள் நுழைந்து அவர்களது நடவடிக்கையை நேரில் பார்த்து ரசிப்பதுதான். இதற்காக இவர்கள் தேர்ந்தெடுத்த நாடு பண்டைய நாளில் இத்தாலியா என்றழைக்கப்பட்ட இன்றைய இத்தாலிதான். இவர்கள் அந்த நாட்டை தேர்ந்தெடுத்தது காரணம் இதுதான். நம் நாட்டை பொறுத்தவரை நம் குலப்பெண்கள் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கூட விளக்கு வெளிச்சத்தை அனுமதிப்பதில்லை. ஆனால் இவர்கள் கால இத்தாலியில் இனச்சேர்க்கையின் போது வெளிச்சம் கட்டாயம் என்ற ஒரு சென்டிமெண்ட் இருந்திருக்கிறது. இதன் காரணமாத்தான் இவங்க அங்கேயே போயிருக்காங்க. இவங்க எழுதின காமசாஸ்திர நூல்களில் பெண்களை பற்றி குறிப்பிடப்பட்ட சில விவரங்களை படித்தால் இவங்கள பற்றிய இந்த செய்தியை உண்மைன்னு நம்பித்தான ஆகணும். காமக்கலை கொக்கோக சாஸ்திர நூலை கிபி 15ஆம் நூற்றாண்டில் எழுதிய கொற்கை வேந்தன் அதிவீர ராமபாண்டியன் இவர்களது நூலை படித்துவிட்டு துறவிகள் எப்படி பெண்களின் வகைகளையும் இயல்புகளையும் தெரிந்திருக்க முடியும், நம்ப முடியலையே என்று மனம் குழம்பி இருக்கிறான். இதன் விளைவாகவே 120 பெண்களை முறைப்படி தாலி கட்டி மனைவியாக்கி அவர்கள் மூலம் கிடைத்த அரிய தகவல்களையும் முனிவர்களின் ஊடகத்தையும் ஒன்றாக இணைத்து கொக்கோகம் எனும் காமநூலை வெளியிட்டான். இந்த அரசன் இந்நூல் அன்றைய ஓலைச்சுவடி காலத்திலேயே ஆயிரக்கணக்கான பிரதிகள் தயாரிக்கப்பட்டு பலருடைய பாராட்டுக்களையும் பெற்றுள்ளது. இதை படித்து மகிழ்ந்த ஒருவர் எப்படி பாராட்டியிருக்கிறார் பாருங்கள். தாய் விலைமாது மகளிடம் சொல்கிறாளாம், முக்கோடி செம்பொன் முகந்தளந்து தந்தாலும் கொக்கோகம் பார்த்தவனை கூடாதே என்று. அதாவது, அதிவீர ராமனின் இந்த நூலை பயின்றவன் உன்னிடம் வந்து 3 கோடி சுத்த தங்கத்தாலான பொற்காசுகளை நாடியால் நிரம்ப நிரம்ப அளந்து தந்தாலும் நீ அவனுக்குச் சம்மதிக்காதே. மீறி அப்படி நீ அவனிடம் இணைந்தாயானால் நீ அவன் பின்னலே போய்விடுவாய். என் மகளை நான் இழந்து விடுவேன் என்று அர்த்தமாம்.